தமிழகம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இன்னும் முன்னேறாத பல மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டம். இந்த அரியலூர் மாவட்டத்திற்குள்ள இன்னும் போனா பல கிராமங்கள் பொட்டல் காடா இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கும், பொருளாதார மேம்பாடு இல்லாம இருக்கும், கல்வியில வளர்ச்சி பெறாம இருக்கும். ஏன் நீங்க அந்த கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா ஏதோ ஆந்திரா இன்னும் பல மாநிலங்களுக்கு போன மாதிரியான ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு இன்னும் முழுமையான வளர்ச்சி இல்லாத மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டம். பல ஆண்டுகளுக்கு முன்பா நீங்க அரியலூர் மாவட்டம் பிற மாவட்டங்களை போய் சொன்னாலே உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஏன்னா அது அந்த மாதிரியான பூமி, அந்த மாதிரியான மண். அது கல்வியில பெருமளவுல பின்தங்கிய மாவட்டம் அரியலூர் மாவட்டம். தமிழகத்திலேயே பொருளாதாரத்திலே பின்தங்கிய மாவட்டம் அரியலூர் மாவட்டம். எப்படி 10வது 12வது ரிசல்ட் வருதுன்னா இறுதியில பார்த்தா அரியலூர் மாவட்டம் தான் இடம்பெறும். அந்த நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்ப கடந்த ஆண்டு தேர்வில் பார்த்தோம்னா 10வது 12வதுல அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணக்கர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முதன்மை நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்றைய தினத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்தினுடைய பெருமை இணையம் எங்கும் பெருமளவில் பேசப்பட்டு இருக்குது. அதற்கு காரணம் விக்னேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்திட்ட விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் முதல் நபராக வந்திருக்கிறார், முதன்மையானவராக வந்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய கையால அதற்கான பணி ஆணையை நேற்று தினம் பெற்றிருக்கிறாரு. அவருடைய அருகாமை கிராமமான ஒரு கிராமத்தினுடைய இளைஞரும் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இப்போ அந்த மாவட்டத்தில் நேற்று தினம் 2 பேர், ஒருவர் முதன்மை நிலை, இன்னொருத்தர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த நிலை தான் அங்க மாற வேண்டும். இது போல எல்லோரும் வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமும் கூட. அரியலூர் மாவட்டம் சொன்னாலே அஞ்சுகின்ற ஒரு சூழல் இருக்கு முன்னாடி. அந்த அச்சம் என்பது வேறு மாதிரியான ஒரு அச்சம். ஆனா இப்போ ஒரு பெருமை. காரணம் நல்லா படிக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டம், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மாணக்கர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் ஒரு பையன் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கிறாப்லப்பான்னு சொல்லிட்டு இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. அத்தகைய பெருமையும் புகழையும் சேர்த்த விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடன் இருக்கக்கூடிய மற்றொரு சப் இன்ஸ்பெக்டருக்கு வாழ்த்துக்கள். இவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் நிறைய மாணக்கர்கள், இன்னும் நிறைய இளைஞர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும்.